ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹோம் 24 சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் பாத் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பாத் ஸ்க்ரப்பில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இது வந்து நம்ம மஞ்சளே சேர்க்காமல் ரெடி பண்ணுறோம். இது வந்து மஞ்சளே சேர்க்காமல் ரெடி பண்ணுறதுனால வீட்டில் இருக்க விமென்ஸ், அதாவது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் கூட யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். எப்படின்னா, லைக் இந்த சம்மர்லாம் வரப்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகும். டேன்லாம் இருந்துச்சுன்னா அது அப்படியே இன்ஸ்டண்ட்டாக எடுத்துரும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பொலிவோடு வச்சுருக்கோம், நல்ல ஒரு க்ளோ இருக்கும். அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் இருந்துச்சுன்னா இந்த பாத் ஸ்க்ரப் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ண பண்ண ஈவன் டோன் ஆகும். அதே மாதிரி ஸ்கின்னுமே வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் கிடைக்கும். ஸோ இந்த பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் வசம்பு எடுத்திருக்கேன். வசம்பில் வந்து நேச்சுரலாகவே ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வேர்வை வாசனை வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து மகிழம்பூ. மகிழம்பூ பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கின் பிரைட்னிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு கிருமி நாசினியாகவும் நம்மளுக்கு வேலை செய்யும். அடுத்தது வந்து கார்போக அரிசி. கார்போக அரிசி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல எதனா இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, ஏதாவது புண்ணு இருக்குது, அதே மாதிரி அந்த பிம்பிள் மார்க்ஸ்லாம் வந்திருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அப்படியே வந்து இது நல்லா கிளியர் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா பூலாங்கிழங்கு. பூலாங்கிழங்கு வந்து ஒயிட் டர்மரிக்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல பொலிவு கிடைக்கும். நேச்சுரலாகவே ஒரு க்ளோ இருக்கும். நம்ம எந்த ஒரு ஃபேஷியலுமே பண்ணாமல் அப்படியே ஒரு க்ளோ கொடுக்கும் இந்த பூலாங்கிழங்கு. இது பார்த்தீங்கன்னா, இது வந்து அர்ஜுன பட்டைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இது வந்து பட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும். இது வந்து கோரை கிழங்கு. ஸோ இதுலேயுமே வந்து நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல எதனா இன்ஃபெக்ஷன் இருந்தால் நல்லா கிளியர் பண்ணிடும். அதே மாதிரி இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னுக்குமே ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். அண்டு இது வந்து கிருமி நாசினியாகவும் வேலை செய்யும். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாக்டீரியா, ஜெர்ம்ஸ் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், இது வந்து பச்சைப்பயிறு. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், இதை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல கூலிங் எஃபெக்ட் நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் வந்து இது நேச்சுரலாக ஒரு ஸ்க்ரப்பாக வேலை செய்யும் நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. பச்சைப்பயிறுமே வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் நம்ம ஸ்கின்ல வச்சுருக்கோம். அதே மாதிரி இது தேய்ச்சி குளிக்க ஒரு நல்ல க்ளோ இருக்கும். சில பேர் வந்து பச்சைப்பயிறு மட்டுமே தேய்ச்சி கூட குளிப்பாங்க. அதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பாத் பவுடராக நம்ம யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து மைசூர் டால். இதுவுமே வந்து ஒரு ஸ்கின் லைட்னிங்க்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். இதுவும் வந்து ஸ்க்ரப் மாதிரி யூஸ் ஆகும். அதனால் இது ரெண்டுத்தையும் வந்து எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றதெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து வெட்டிவேர். ஸோ வெட்டிவேர் பற்றி பார்த்தோன்னா, இது ஒரு நல்ல கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வாசனைக்குன்ட்டு நான் இதில் இன்னும் சில திங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாம் சேர்க்காம இது ஒன்று சேர்த்திங்கன்னா கூட போதும், அவ்வளோ நல்ல வாசனை இருக்கும். அண்ட் இந்த வெயிலுக்கு வந்து நம்ம இந்த வெட்டிவேர்லாம் போட்டு குளியல் பொடி ரெடி பண்ணி குளித்தோன்னா நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும். நம்மளுக்கு அந்த ஒரு ட்ரைனஸ்லாம் இல்லாமல் ரொம்ப டீஹைட்ரேட்டடாக அப்படிலாம் ஃபீல் பண்ணவே மாட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா மரிக்கொழுந்து. ஸோ மரிக்கொழுந்துமே வந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்ம தலையில் வைக்கிற பூலையுமே வந்து இது வச்சு கட்டி யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஸோ மகிழம்பூ வந்து நான் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன், இது வந்து ஒரு நேச்சுரலாகவே ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வாசனை பிடிக்கல அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. நான் காலையில் 10 மணிக்கு இந்த மாதிரி மொட்டை மாடியில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2லேருந்து 3 மணி வரைக்கும் வைப்பேன். நல்லா வெயிலில் வச்சு வெயில் இருக்கும் போதே நம்ம இதை எடுத்துடலாம். வெயில் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கூலிங் ஆகிடுச்சுன்னா இன்கேஸ் வண்டு வரலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நல்ல வெயிலில் வச்சு அந்த வெயில் போகிறதுக்குள்ளேயுமே நம்ம இதை எடுத்துடலாம்.
ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் வெயிலில். மிஷினில் அரைக்கிறதுக்கு முன்னாடி வெட்டிவேர் மட்டும் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மஞ்சளையும் காய வச்சுருக்கேன். மஞ்சள் வந்து நான் இதோடு அரைக்கிறதுக்காக வைக்கல, வேறு தனியாக அரைக்கிறதுக்காக நான் காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு தூக்கு சட்டியில் நான் எல்லாத்தையும் இப்போ போட்டுக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இதில் காய வச்ச எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதோடு இப்போ நான் அடிஷ்னலாக என்ன சேர்க்க போகிறேன்னா வேப்பிலை வந்து நான் வீட்டிலேயே நிழலில் காய வச்சேன், வெயிலில் காய வைக்கல. நிழலில் ஒரு 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 வாரம் அந்த மாதிரி வீட்டில் காய வச்சாலே போதும், நல்லா காஞ்சிரும். ஸோ வேப்பிலையும் நான் இதோட இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ அடுத்ததாக வந்து இந்த பச்சைப்பயிறு, வெட்டிவேர் இது எல்லாத்தையுமே இந்த தூக்கு சட்டியில் போட்டுட்டு இதை வந்து அடுத்து மிஷினில் அரைக்க கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். மஞ்சளையும் வந்து பாருங்கள், நான் வந்து இது கஸ்தூரி மஞ்சள் நான் தனியாக அரைச்சி இதுவும் வந்து நான் ஃபேஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ இதோடு நான் அரைக்கலை. இப்போ நல்லா வெயில் இருக்கிறதுனால நான் இதையும் தனியாக காய வச்சு இதை அரைச்சி நான் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். இப்போ இதை அரைக்கிறதுக்காக நான் மிஷினுக்கு வந்திருக்கேன். ஸோ இது வந்து மிக்சியில் அரைச்சாலாம் சரியாக வராது. இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து அரைங்க, ரொம்பவே நல்ல ஒரு பவுடர், பாத் பவுடர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோ இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.